Hello friends, welcome to Idiyappam Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு பார்க்க போறது கோதுமை மாவு இடியாப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பாப்போங்க. இந்த மாதிரி இட்லி பானையில நல்லா வேக வச்சிட்டு நம்ம ஜலிச்சிட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப மெத்துன்னு சூப்பரா வருங்க இடியாப்பம். அது ஒரு நாள் ஆனாலும் நம்ம அந்த இடியாப்பம் வந்து கெட்டு போகாம ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், அடியில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தட்டு வச்சுருக்கேன், இப்போ இட்லி தட்டு. அதில் இந்த மாதிரி துணி போட்டுக்குங்க. போட்டு இந்த மாவை வந்து இதில் போட்டு நல்லா தட்டு வச்சு மூடிடுங்க. மூடி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் வந்து ஆவியில் வேக வைக்கணும். இட்லிலாம் எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஆவியில் வச்சு வேக வைக்கும் போது நல்லா கல் மாதிரி இருக்கும். நம்ம உடச்சி விட்டோம்னா எல்லாம் தூளாக ஆயிருங்க. இப்போ அது நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா தூளாயிரும் உங்களுக்கு. இப்போ நான் அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் எல்லாம் உடச்சி இதில் போட்டுட்டேன். நான் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததெல்லாம் எடுத்து இதில் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி பண்ணேன். நல்லா தூளாயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் போட்டு நீங்கள் அப்படியே ஜலிச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் போட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தூள் வந்துடும். சூப்பரான இடியாப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தட்டினீங்கன்னா 2 டம்ளர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 2 டம்ளர் அளவுக்கு மாவு நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த அளவுக்கு உப்பை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1.25 டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அப்படியே கலக்கி விட்டுருவோம். இப்போ சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு பிணைய முடியாது. நீங்கள் கை வச்சு பிணைஞ்சிங்கன்னா மாவு கரெக்டாக வரும் உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் அப்படி கலக்கி விட்டுட்டு நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம். நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கை வச்சு நம்ம பிணைஞ்சிக்கலாம். இடியாப்பம் மாவு நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருச்சு பாருங்கள். மாவு வந்து எடுக்கும் போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தளர்த்தியாக இல்லை மாவு அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சுடுதண்ணி கொதிக்க ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். இந்த மாதிரி குழாயை எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்கலாம். இல்லை சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி அந்த குழாயிலையும் சூப்பராக வருங்க. இந்த மாதிரி மாவு எடுத்ததுக்கப்புறம் தட்டு வச்சு மூடி வச்சிடணும். திறந்து வச்சிங்கன்னா காஞ்சி போயிடும். இந்த மாதிரி தட்டில் கொஞ்சமாக நெய் இருந்தாலும் பரவாயில்லைங்க, இல்லைன்னா எண்ணெய் இருந்தாலும் தடவிக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், இதில் போட்டுட்டேன். இப்போ நல்லா அழகாக இடியாப்பம் வேக வைக்கிற ஸ்டாண்டை வச்சு நம்ம வச்சுக்கலாம். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடியாப்ப தட்டை எடுத்து இதில் வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் இதில் வெந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. இட்லி கொப்பரையில் எப்படி வச்சு வேக வைக்கலான்றதை காட்டுறேன். இதில் நான் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, பூ மாதிரி இருக்குது. இடியாப்பம் வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ இப்படி கொட்டினோம்னாவே எல்லாம் விழுந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு நம்ம வந்து மாவை ரெடி பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இடியாப்பம். பாருங்கள், குக்கில் இருந்து வார்முக்கு வந்துருச்சு. இப்போ இடியாப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் நல்லா மெத்துன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா லேயராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல தேங்காய் பால் ஒன்று புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நல்ல ஏலக்காய் போட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து பால் புளிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி எம்டி சால்னாவும் இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்து இதில் நல்லா சொதன்னு நல்லா ஊற்றி நம்ம எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்காதவங்க தேங்காவும் திருவி போட்டு நம்ம சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.